ஸ்டடி ஐக்கியம் மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்ய ஜனனி. பிட்ஸ் பிலானியில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டடி ஐக்கியூ ஒரு சேனலில் நம்ம இன்னைக்கு எது பார்க்க போகிறோம், தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் மந்த்க்கான வீக் 1 and 2. அதில் தமிழ்நாடு சம்மந்தமாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குது அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இது எல்லாமே. ஓகே, பார்க்கலாம். முதல்ல பாருங்க, ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர். Okay, Chief Minister M.K. Stalin அவர்கள் he launched this face recognition software. Okay, so police personals அவங்க வந்து எந்த ஒரு கிரிமினலா இருந்தாங்களோ, எந்த ஒரு கிரைம் பண்ணியிருந்தாங்களோ உடனே வந்து ஒரு போட்டோ எடுத்து வைப்பாங்க இல்லையா, அதற்கான ஒரு சாஃப்ட்வேர் எங்கனாலும் நம்மளால தேட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் will help the police personnel in comparing the photos of suspects with the data resource. So the data resource refers to the photos that have been uploaded in the crime and criminal tracking network systems. Okay, so இந்த சிஸ்டம்ல போட்டோ வந்து அந்த கிரிமினலோட போட்டோ வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்ல போய் ஏறிடும். ஸோ அதனால நம்ம ஈஸியா ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க என்ன மாதிரி வச்சுட்டு வந்தாலும் அல்ல மூஞ்சி இல்லை ஏதாவது ஷேப் பண்ணிட்டு வேற மாதிரி மாத்திட்டு வந்தாலும் ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போலீஸ் பர்சனலுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு MSME gets a Boeing contract. Okay, so for the first time, a Tamil Nadu-based micro, small and medium enterprise has clinched a deal with the largest aerospace firm, Boeing. Boeingல usually நம்ம யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கான்ட்ராக்ட் அந்த ஏர்கிராஃப்ட்காக போடுவாங்க. ஆனா நம்ம முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த MSME செக்டாரை சேர்ந்த ஒரு என்டர்பிரைஸ் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஓகே, சேலத்துல இருக்குது. So it has won a long-term contract from Boeing. So now it will manufacture and supply critical aviation components and parts for the global aerospace companies product. Okay, so அதனால இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அது வந்து ஸ்டார்ட் பண்ண போது இந்த கிரிட்டிக்கல் ஏவியேஷன் காம்பனன்ட்ஸ், அந்த ஏர்கிராஃப்டுக்கு தேவையான அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் த வேர்ல்டு குளோபலி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஸோ தமிழ்நாடு வந்து போயிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் உண்மையாலுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2. ஓகே, the Asian Infrastructure Investment Bank, AIIB. ஓகே, ஸோ இந்த பேங்க் பேரெல்லாம் கேட்பாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில். தமிழ்நாடுல என்ன ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க, அதுக்கு எந்த பேங்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் இந்த பேங்க் பேரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The Asian Infrastructure Investment Bank will provide loan assistance of $356.67 million for the expansion of the Chennai Metro Rail System. So with this investment, AIIB has invested a total of $6.7 billion, making India its largest beneficiary. ஓகே, ஸோ அந்த பேங்க்ல இருந்து அதிகமா வந்து இந்தியாவுக்கு தான் அதிகமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் ப்ரமோட் இன்டிகிரேட்டட் எக்கனாமிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டர் க்ரோத் இன் சென்னை. ஸோ சென்னையில உங்களுக்கு ஈஸியா மெட்ரோ ரயில் வந்து ஒருத்தர் தனிநபர் போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப நாமினலான ஒரு ரேட்டு தான். அதுவும் இல்லாமல் ரொம்பவே சீக்கிரமா போயிட்டு வந்துட முடியும். அண்ட் இந்த ரோட்வேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் ஒரு டெவலப்மெண்ட் ஆன ஒரு பிளேஸாக அது வந்து சென்னை க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ த மெட்ரோ ப்ராஜெக்ட் வில் ஸ்பேன் வித் லைட் ஹவுஸ் இன் த ஈஸ்ட் டு பூந்தமல்லி பைபாஸ் இன் த வெஸ்ட். ஓகே, ஸோ இந்த சைட் லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ த ஸ்டேஷன் வில் பி எக்யூப்ட் வித் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் விச் ப்ரமோட்ஸ் த கிரீன் எக்கனாமிக் க்ரோத் இன் த சிட்டி. ஸோ வந்து உங்களுக்கு சோலார் பேனலோட வருது, அதனால உங்களுக்கு கூடுமான வரையில சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற டயத்துல வந்து பவர் யூஸ் பண்ற மாதிரி இது பிளான் பண்ணிருக்காங்க. அதனால இது கிரீன் எக்கனாமிக் க்ரோத்ல வருது. Okay, so this is the overview of the plan. Phase 2 distance பாத்தீங்கன்னா nearly 118 kilometers வருது, 128 stations. Okay, லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி பைபாஸ். This one, phase 2. Okay, deadline 2026 குள்ள இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. Medical Devices Park. Okay, the Medical Devices Park is to come up at Oragadam, Kanjipuram district. Okay, Oragadamல வரப்போகுது Medical Devices Park. Okay, so it is expected to provide direct and indirect employment to about 10,000 people. The park would manufacture ventilators, blood pressure monitors, pacemakers, equipment for surgeons and other requirements of the medicinal fraternity.
ஓகே. ஸோ வந்து ஒரகடத்துல இந்த மெடிக்கல் டிவைசஸ்க்காக தயாரிப்பு ஆலை வந்து வரப்போகுது ஒரகடத்துல, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இது கண்டிப்பாக வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட தேவை அதிகம், நிறைய இம்போர்ட் பண்ண தேவையில்லை. அதிகமா நம்மளே வந்து ஒரகடத்திலேயே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, மேனுஃபேக்சர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த கொரோனா காலகட்டத்திலலாம் வென்டிலேட்டர்ஸோடைய தேவை ரொம்ப அதிகமாக இருந்ததை பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வென்டிலேட்டர்ஸ் வந்து அதிகமாக நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெடிக்கல் டிவைசஸ் பார்க் இருக்கிறது மூலமா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்மிங் ஆபரேஷன். The state police initiated a 48-hour statewide storming operation on 23rd September. The Director General of Police, DGP Sailendra Babu, ordered the storming operation. So the steps have been taken to ensure that there is no place for rowdies. ஓகே, ஸோ அதனால இந்த ரவுடிகளை ஒழித்து கட்டும் திட்டமாக இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. 48 hour ஸ்டேட் வைட் ஸ்டார்மிங் ஆப்ரேஷன் 23rd செப்டம்பர் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்மொழி அவார்ட்ஸ் கொடுக்குறோம் நம்ம. த ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்ட்ஸ் பிரசன்டட் பை த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ரிசர்ச். ஓகே, செம்மொழி விருது நம்ம கொடுக்குறோம். ஓகே, கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்ட்ஸ் பிரசன்டட் பை சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ரிசர்ச். ஓகே, ஸோ யார் கொடுக்குறாங்க இந்த அவார்டு அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, so it is presented for the years from 2010 to 2019. Professor V.S. Rajam receives the award for the 2010 and Professor Pon Kodandaraman 2011க்கு வாங்கியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இ சுந்தரமூர்த்தி அண்ட் மருதநாயகம், மோகன அரசு, மறைமலை இலக்குவனார், கே ராஜன், உல்ரிச் நிக்கோலஸ், ஈரோடு தமிழன்பன், கே சிவமணி. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மூலமாக செம்மொழி விருதினை பெற்றிருக்கிறார்கள் 2010 இருந்து 2019 வரைக்கும். ஸோ ரீசன்ட் பெயர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 2018-19 ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும் சிவமணி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை's sustainable urban services. The World Bank has approved about a $150 million program to support Chennai's sustainable urban services. So this is to turn it into a world-class city. ஓகே, ஸோ நம்மள சென்னையை வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்றுவதற்காக இந்த பிளான் வந்து வந்திருக்குது. $150 million ப்ராஜெக்ட். ஓகே, so this program will fulfill Tamil Nadu's vision of making Chennai into a city that is more green, livable and resilient towards climate change. ஓகே, ஸோ ரொம்ப பசுமை வாய்ந்த ஒரு சென்னையாகவும் அண்ட் காலநிலை மாற்றத்திற்கு அந்த எதிராக நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீனர் சென்னைக்கு இது வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ இட் வில் பிரிங் சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் 4 key urban services. என்னென்னா வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ், ஸோ வந்து நீர் மேலாண்மை அண்ட் மொபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், எங்கிருந்து அந்த நெருக்கடி எதுவும் இல்லாம டிராபிக் ஜாம் இல்லாம போறது, அண்ட் ஹெல்த், சுகாதாரம் அண்ட் உடல் நலம், அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு எப்படி அந்த குப்பையெல்லாம் மேனேஜ் பண்ணி திடக்கழிவு மேலாண்மை அதை எப்படி வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிறதுமே வந்து இந்த சென்னையை மாத்துறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அமையும். So apart from the program in Tamil Nadu, World Bank has also approved a $40 million project that will improve the quality of health services in the state of Meghalaya. Okay, right. So அடுத்தது பாருங்க, லைஃப் சயின்ஸ். Government Rajaji Hospital, Madurai launched a wireless patient monitoring biosensor called Life Science. Okay, மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி ஹாஸ்பிட்டல். ஓகே, அங்க லைஃப் சயின்ஸ் சொல்லி ஒரு பயோசென்சர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. This will be useful in treating patients with infectious diseases that require isolation. ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்பவே தொற்று அதிகமாக இருக்கிறவங்கள தனிமைப்படுத்தி வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த தனிமைப்படுத்தி வைக்கிறதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். This device is like a chip attached to the body. So it records the vital readings such as temperature, pulse, respiration, oxygen saturation level, ECG rhythm without the help of the medical staff. ஸோ வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று வந்து நர்ஸுக்கு போய் அதை கண்காணிக்கும் பொழுது அவங்களுக்கு பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க அதிகமா அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் ரீடிங் எடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோ சென்சர் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து பக்கத்துலேயே போக வேண்டாம், அந்த சிப்பு வந்து உடம்புல வைக்கிறது மூலமாக உங்களுக்கு இது தேவையான ரீடிங்ஸ் எல்லாமே அது எடுத்து கொடுத்துரும். ஓகே, அடுத்து தனி பெரும் கருணை டே. Okay, Tamil Nadu Chief Minister M.K. Stalin announced that the birth anniversary of 19th century Saint Vallalar, October 5th, அவர் பிறந்தது, will be celebrated as Thani Perum Karunai Day, Mercy of the Lord Day. Okay, Thiruvarut Pragasa Vallalar, Chidambaram Ramalingam, commonly known in India and across the world as Vallalar, Ramalinga Swamigal, Ramalinga Adigal.
சோ இதெல்லாம் அவருக்கு வேற வேற பெயர்கள். வள்ளலார் வந்து மருதூரில் பிறந்தவர், சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சோ he founded சத்திய ஞான சபை இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, வடலூர்ல இன்னுமே வந்து அவர் ஆரம்பிச்சது சத்திய ஞான சபை மூலமாக வந்து டெய்லி வந்து ஃப்ரீ லஞ்ச் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அணையா விளக்காக அது வந்து எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த கிச்சன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது கள்ளிக்காட்டு இதிகாசம். Poet Vairamuthu Sahitya Academy award-winning novel Kallikattu Idihasam is being translated into 22 Indian languages. So the translation is being done by Sahitya Academy. The story portrays the suffering of 14 villages displaced during the construction of the Vaigai Dam. ஓகே, வைகை அணை கட்டிய பொழுது அங்க இருந்த 14 கிராமங்கள் எவ்வாறு ரொம்ப துயருக்கு உள்ளாயின அப்படிங்கறத பத்தின அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தை 22 இந்திய மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்ய இருக்கிறார்கள். சரியா? சோ இது யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமியே இந்த வேலையை மேற்கொண்டு பண்ணுது. சரியா? கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து அவர்கள் எழுதியது. அடுத்து புலம்பெயர் தமிழர் நல வாரியம். A welfare board for non-resident Tamils would be set up. சரியா? சோ புலம்பெயர் வாழ் தமிழர்கள், ஆனா இங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனா புலம்பெயர்ந்தவர்கள், ஆனா தமிழ் பேசுபவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், அவர்களுக்காக ஒரு நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் ஆக்ட் வாஸ் enacted during the previous DMK regime 2011. So the proposed welfare board as புலம்பெயர் தமிழர் நல வாரியம் every year January 12 would be celebrated as the World Tamils Day. Okay, உலக தமிழர் நாளாக ஜனவரி 12. ஓகே, சோ இட் இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் as விவேகானந்த பர்த்டே இல்லையா? அதனால நம்ம யூத் டேவாகவும் கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாம இது உலக தமிழ் நாளாக கொண்டாடப்படுகிறது. புலம்பெயர் தமிழர்களுக்கான நல வாரியம். அடுத்து poet பிறை சூடன் அவர்கள் இறந்திருக்கிறார். Okay, veteran lyricist and poet Pirai Sudan has passed away recently. He was aged 65. Pirai Sudan made his debut as a lyricist with the 1985 film Sirai, directed by R.C. Shakti. Okay, so he was conferred the title Kavignani by M.S. Vishwanathan avargal. So he was also the secretary of South Indian Writers Association, and he had been chosen to be the part of the panel to select the Indian film to be nominated for the Oscars recently. ஆஸ்கார் இந்தியாவிலிருந்து எந்த ஒரு படம் ஆஸ்காருக்கு நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய குழுவில் ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் பிறைசூடன் அவர்கள். நிறைய நம்ம 90s கிட்ஸ் ரசித்த பாடல்கள் எல்லாமே சில இதெல்லாம் வந்து பிறைசூடன் அவர்கள் எழுதிய பாடல்கள். ஸோ அவர் வந்து இறந்திருக்கிறார். அடுத்தது வந்து ஆதிச்சநல்லூர் ஆர்கியாலஜிக்கல் சைட். After a long break of 17 years, the Archaeological Survey of India (ASI) is all set to resume excavation at the Adichanallur Archaeological Site. So it is spread over 125 acres along Thamarabarani River in the Thoothukudi district. சரியா? சோ இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி மையத்தை வந்து 17 வருடங்களுக்கு பிறகு திரும்பியும் வந்து அகழ்வாராய்வை தொடங்க இருக்கிறோம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் அமைந்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கிறது. The Union government had announced plans to establish an iconic world-class on-site museum at ஆதிச்சநல்லூர். பிப்ரவரி 2020 உங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் உலக தரம் மிக்க அருங்காட்சியகத்தை ஆதிச்சநல்லூரில் ஓபன் பண்றதாக சொல்லியிருந்தோம். So ஆதிச்சநல்லூர் site was first excavated by German archaeology enthusiast Dr. Jagor. ஓகே, சோ இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி ஆல்ரெடி. ஆதிச்சநல்லூரை 1876 முதலாக அகழ்வாராய்வு மேற்கொண்டு ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி the British India's ASI superintending engineer Alexander Ria excavated the site between 1899 and 1905. The ASI superintending archaeologist Dr. Satyamurthy also probed the site in 2004 and 6. Okay, so உங்களுக்கு ஒரு 100 ஆண்டுகள்ல தமிழர்களே இந்தியர்களே வந்து இது அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறாங்கன்னு வந்து நம்ம பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, சோ அகழ்வாராய்வுல இந்தியர்களுடைய பங்கு வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது தற்பொழுது. அடுத்து சீவீட் பார்க். The first multi-purpose seaweed park in India will be established in தமிழ்நாடு. முதன்முறையாக இந்த சீவீட்ஸுக்கான இந்த பூங்காவானது தமிழ்நாட்டில தான் இந்தியாவிலேயே தொடங்கப்பட இருக்கிறது. இந்தியா வாஸ் த 4th largest marine products exporting nation in the world. ஸோ வந்து நீரிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை ஓகே, ஸோ உங்களுக்கு எங்க இந்தியா தான் வந்து 4வது இடத்துல இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல. ஓகே, டைகர் T23. ஸோ இது வந்து அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருந்தது. The man-hunting tiger T23 of Mudumalai Tiger Reserve has finally been captured alive by the Tamil Nadu Forest Department. They had captured it after 22 days of the massive hunt. So T23 was spotted near the Masinakudi forest area and it was moved to Mysuru Zoo.
ஓகே, மசனக்குடியில வந்து அவங்க 22 நாள் தேடிட்டே இருந்தாங்க. ஸோ யூஸ்வலி ஏன் வந்து இந்த மேன் ஹண்டிங் டைகர்ஸை விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னா, யூஸ்வலி டைகர் வந்து மேன் ஹண்ட் பண்ணாது, ஹண்ட் பண்ணி ருசி கண்டுருச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்து மேனை தான் தேடும். அதனால அந்த மேன் ஹண்டிங் புலியை வந்து எடுத்து ஐசோலேட் பண்ணி ஜூக்கு கொண்டு போறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதனால இது T23 அந்த டைகரை ஸ்பாட் பண்ணி நம்ம தூக்கிட்டோம். Okay, so that is all for this week 1 and 2 of October. Okay, so கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். சீக்கிரமே week 3 and 4 October வீடியோல சந்திக்கலாம். Okay, you can contact these numbers for any doubts and நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சிக்காக உங்களுக்கு கோர்சஸ் அவைலபிளா இருக்கு ஸ்டடி ஐக்யூல. கண்டிப்பாக அதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.